கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும்படி சங்கீதம் 52:8 நம்ம வாசிப்போம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப சங்கீதம் 52:8 இதுதான் இந்த மாசத்துக்காக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். இது நம்ம 2 வாரம் தியானிச்சோம். கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப ஒலிவ மரத்திலிருந்து இடித்து பிழிக்கப்பட்ட எண்ணெயை பரிசுத்த ஆவியானவருக்கு எண்ணெயை குறிப்பிடுது. அது இருந்தாதான் குத்து விளக்கு என்ன செய்யும்? எரியும். உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்குன்னா ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும். 2வது ஒலிவ பழங்கள். ஒலிவ பழங்கள் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது அந்த ஒலிவ பழங்கள் அது ஆசீர்வாதத்தை, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது காணப்படுகிறது. கனி கொடுக்கிற வாழ்க்கை. 3வது ஒலிவ மரம் அழகா இருக்கும், அலங்காரமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரை தேட தேட இல்லாத காரியங்கள்லாம் உங்களுக்குள்ள உருவாக்கப்படுறதை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. இப்படிலாம் மைக் பிடிச்சி பேசுறதுக்கு பிறக்கும் போதே எனக்குள்ள இந்த தாளந்தெல்லாம் எனக்கு கிடையாது. இது என்னுடைய பலத்தினால ஞானத்தினால வரல. என்னைக்கு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரோ அப்போதான் என் வாயை திறந்து நான் பேச ஆரம்பித்தேன். சண்டே ஸ்கூல் நடத்த ஆரம்பித்தேன், பிள்ளைகளுக்கு பேச ஆரம்பித்தேன், வாலிபல்கிட்ட பேச ஆரம்பித்தேன், பெரியவங்கள்ட. இது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு தாளந்து. தாளந்து கிருபைகளால் உங்களை என்ன செய்கிறாரு? அழகு பார்க்கிறவர். அல்லேலூயா. அவங்க முகமே ஒரு சௌந்தரிய முகமாக மாறிடும். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், நீங்கள் கருப்பாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஒலிவ மரம் அழகாக இருக்கும். அந்த மரத்தை போல உங்களை ஆண்டவர் அழகாக வைப்பா, அவர் அபிஷேகத்தை கொடுத்து. ஆகவே இந்த அபிஷேகம் ஒலிவ மரமாக நம்ம இருக்க வேண்டும். அப்போ போன வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க தான் ஒலிவ மரமாக இருப்பாங்க. அப்போ ஆலயத்து மேலே நமக்கு என்னெல்லாம் இருக்கணும்? ஆலயத்தை குறித்து நமக்கு மகிழ்ச்சி இருக்கணும், பயபக்தி இருக்கணும், பக்தி வைராக்கியம் இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டின வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 வார்த்தையை கர்த்தர் நினைப்பூட்டினார். வாசிப்போம். நீதிமொழிகள் 12:12. சரி, முதல்ல 12:3 வாசிங்க. 2வது 12:12 வாசிங்க. துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமானுடைய வேரோ என்ன செய்யாது? அசையாது. அல்லேலூயா. 2வது வாசிங்க. 12:12. துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேர் என்ன செய்யும்? கனி கொடுக்கும். அப்ப பாருங்க, நம்மளை கர்த்தர் எங்க நாட்டி இருக்கிறாரு? கர்த்தர் நம்மளை எங்க நாட்டி இருக்கிறாரு? தேவனுடைய ஆலயத்துல நாட்டி இருக்கிறாரு. அப்படிதானே? அப்படிதானம்மா? இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய ஆலயத்துல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக ரத்த சிந்தினவர் யாரு? இயேசு. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், பாஸ்டர் நான் இந்த ஏரியாவுக்கு வந்தேன், எதிர்ச்சியா ஒரு நாள் ஜான்சன் அப்படி தான் சொன்னார், வீட்டில் பாட்டு சத்தம் கேட்டுச்சு, அந்த சவுண்டு கேட்டு சரி இங்கே சர்ச்சு நடக்குதுன்னு சொல்லி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் உங்களை நாட்டினது யார்? கர்த்தர் தான் உங்களை அந்த இடத்துல நாட்டி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அந்த உறுதி உங்களுக்கு வேணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார். 2வது, ஏற்கனவே ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிற ஆட்களை போய் நம்ம எங்கள் சர்ச்சுக்கு வாங்க நம்ம கூப்பிடுறது கிடையாது. நான் யாரையும் அப்படி ஊக்கப்படுத்த மாட்டேன். சர்ச்சுக்கே போகாமல் பல ஆண்டுகளாக பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா நான் கூப்பிடுவேன், சர்ச்சுக்கு வாங்க. அவங்க நாட்டப்பட்ட இடத்துல இருந்தாதான் தேவனுடைய ஆலய பிரகாரத்தில் செழிப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் தான் உங்களை நாட்டியிருக்காரா? என்னை பார்க்கறது பார்த்தா எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்குன்னு அப்படின்னு நினைக்கீங்களா? அந்த உறுதிக்குள்ள நீங்க வரணும். பாருங்க, ஏசாயா 60:21 வாசிங்க. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம் என்ன தெரியுமா? உன் சர்ச்சுக்கு வர்ற ஆட்கள்லாம் நான் நட்டின கிளைனா அவங்க என்ன செய்வாங்க? நிலைச்சிருப்பாங்க. அவங்க மூலமா என்ன செய்வார் தெரியுமா ஆண்டவர்? அடுத்த வார்த்தையில தெளிவா இருக்குது, நான் மகிமைப்படும்படி. யார்? அவர் மகிமைப்படுவார். அவங்க மூலமா தேவன் சில காரியங்களை செய்து அவர் மகிமைப்படும்படி அவங்களை கர்த்தர் கிரியா வச்சிருக்கிறார். அல்லேலூயா.
பாருங்க, இதுதான் எனக்கு கொடுத்த வசனம். அப்ப நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற எல்லாருமே கர்த்தர் நாட்டி இருக்கிறாரு. உங்களை சும்மா நாட்டில் ஆண்டவர் அந்த வசனத்துல தெளிவா இருக்கு. நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி, ஏசப்பா இயேசுவின் நாம உங்க மூலமா மகிமைப்படும்படி நீங்கள்லாம் யாருடைய கரங்களின் கிரியா இருக்கிறீங்க? அவருடைய கரங்களின் கிரியா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நாட்டின நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை கொண்டு சில காரியத்தை செய்ய போறார். அல்லேலூயா. அப்ப நீங்க எந்த காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் தெரியுமா? உங்களை நாட்டிட்டாரு, உங்க மூலமா மகிமைப்பட போறாருன்னு வசனம் சொல்லுது. அப்ப சாத்தானுக்கு அது என்ன செய்யும்? தெரியும். அப்ப உங்களை என்ன செய்வான் தெரியுமா? சாத்தான் சோதிக்க வருவான். சோதிச்சு என்ன செய்வான் தெரியுமா? இந்த சபையில இருக்காத இன்னொரு சபைக்கு என்ன செஞ்சிரு. இது பிசாசினுடைய உபதேசம். ஏன் சொல்றேன் தெரியுமா? நாட்டப்பட்ட ஒரு மரத்தை தூக்கி தூக்கி எங்கெங்கேயோ நாட்டணும்னா என்ன ஆகும் தெரியுமா? சீக்கிரம் பட்டு போயிடும். அப்படி நம்ம போகும்போது நம்ம வாழ்க்கையில கனி கொடுக்க முடியாது. அப்பதான் வேறு தான் ரொம்ப அவசியமா இருக்கிறது. பாருங்க, இந்த நாளில நம்ம எதை தியானிக்க போகிறோம்? வேர். அந்த வேர் சரியா இருந்துச்சுன்னா நீதிமானுடைய வேரோ என்ன செய்யாது? அசையாது. நீதிமானுடைய வேர் என்ன செய்யும்? கனி கொடுக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு அசையாத வேர், கனி கொடுக்கும் வேர். சொல்லுங்க. அதுதான் நம்ம பார்த்தோம். 12:3, 12:12. இப்ப நான் ஏசப்பாக்குள்ள வேர் கொள்ளணும். முதல்ல யாருக்குள்ள வேர் கொள்ளணும்? ஏசப்பாக்குள்ள. டெய்லி நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும். ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ உங்களால் முடிஞ்ச நேரத்தில் நீங்கள் அவர் கூட தனியாக இருக்கணும். அது அவருக்குள்ள வேர் கொள்கிற ஒரு அனுபவம். ரெண்டாவது, ஆலயத்தில் வேர் கொள்ளணும். பாருங்க, ஆலயத்தில் நடக்கிற ஆராதனை, அடுத்து ஏதாவது ஒரு கூட்டம், ஒரு உபவாச ஜெபம் அப்படி நம்ம வைக்கும்போது என்ன செய்யறோம் அப்படின்னா, மற்ற எல்லாத்த காரியத்தை விட நம்ம இதை முக்கியப்படுத்த ஓடி வரும்போது நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? நாட்டப்படுறோம். இன்னும் நம்ம வேற என்ன செய்யுது? ஆழமா என்ன செய்யுது? கட்டப்படுது. அல்லேலூயா. ஆலயத்தில் வந்து நீங்க இன்னும் நாட்டப்படும் போது இன்னும் கனி கொடுப்பீங்க. அல்லேலூயா. அப்ப வேர் ரொம்ப அவசியம். இந்த வேர் அசையக்கூடாது. ரெண்டாவது, இந்த வேர் என்ன செய்யணும்? சொல்லுங்க. கனி கொடுக்கணும். நீதிமானுடைய வேர் அசையாது, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். அல்லேலூயா. இப்ப நம்ம வேர் முதல்ல யாருக்குள்ள இருக்கணும்? கர்த்தருக்குள்ள. அது கொலோசியர்ல நம்ம வாசிச்சோம். கொலோசியர் போன வாரத்தில் வாசித்த அந்த வசனத்தை 2:6 இருக்குது. அவருக்குள் வேர் கொண்டவர்களாக. ரெண்டாவது, ஆலயத்தில் வேர் கொள்ளணும். மூணாவது, நம்ம எதில் வேர் கொள்ளணும் பாருங்க. மூணாவது, எபேசியர் 3:17 வாசிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. பாருங்க, எடுத்தீங்களா? 3:17 எதுல வேறுண்டணுமா? அன்பிலே வேறுண்டணும். எதுல வேறுண்டணும்? அன்பில. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசுவை போல அன்புள்ள தெய்வம் யாருமே இல்லை? அல்லேலூயா. நான் சொன்னேன், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பில் அதிகமான அன்பு வேறு இடத்துல இல்லை. இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது தெரியுமாமா? இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? 1 கொரிந்தியர் 13 வாசித்து பாருங்க. அதில் சொல்லப்பட்ட அன்பு இந்த உலகத்தில் எந்த மனுஷன்ட்டுமே கிடையாது. அதை ஏமாந்துடாதீங்கன்னு, தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. உன்னை உயிரை நேசிக்கிறேன், உயிரை கொடுப்பேன்னு சொல்லுவான், கழுத்து அறுத்துருவான், நாளைக்கு குழியில் தள்ளிட்டு போயிடுவான். ஆனால் நான் சொல்கிற இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட தெரியுமா? அன்பு தற்பொழிவை நாடாது. நீ வந்து என்கிட்ட நான் உங்களுக்காக அதை செஞ்ச ஆண்டவர், இதை செஞ்ச ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லாது, சொல்லி காட்ட மாட்டார். அடுத்த அந்த வசனத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அன்பு தீங்கு நினையாது. அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 13. தீங்கு செய்யாது இல்லை, தீங்கு நினையாது. 1 கொரிந்தியர் 13:5 வசனம். அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. அல்லேலூயா. அப்ப ஏசப்பாவை நீங்க கண்ணை மூடிட்டு நம்பலாம். சரி, இப்ப பாருங்க, இந்த இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது நீங்க பாருங்களேன். தீங்கு செய்யாது இல்ல, தீங்கு. அல்லேலூயா. ஒரு தகப்பனை போல, அதாவது சொல்ல போனா ஒரு தகப்பனை விட
ஆண்டவர் என்ன சொல்றாரு? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. மத்தேயு 7:21 இருக்க அந்த வசனம் பாருங்க. சரி, எம்மி போய் கேட்குறா அந்தோனினே, அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குப்பா, எனக்கு புரோட்டா வாங்கி தாமான்னு கேட்காங்க. என்ன ஆனால் அன்னைக்கு அவருக்கு கடையில் என்னது, அவருக்கு கடையில் வச்சு ரொம்ப பிஸ்னஸில் அவருக்கு கொஞ்சம் டென்ஷனில் வீட்டுக்கு வராரு. புரோட்டாவா வேணும், கல் எடுத்து இந்த அப்படி தின்னு கொடுப்பாரா? அதான் ஆண்டு சொல்றாரு, நீ பொல்லாத ஆளா இருந்தாலும் உன் பிள்ளை அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பியா? ஏன்னா அது உன் பிள்ளை, அப்படிதானே? என் பிள்ளைக்கு ஐயோ புரோட்டா வாங்க முடியல, இப்போ பிஸ்கட் தாமா இருக்கு, பிஸ்கட்டையாவது குடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, ஆனால் கல்லை தூக்கி நிச்சய மாட்டீங்க. ஆனால் ஏன் ஜெபம் பண்ண மாட்டேங்க? விசுவாசங்கிறது எப்போ வரும் தெரியுமா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் தீமை செய்யவே மாட்டார்னா முழங்கால் தானா முடங்கும். அல்லேலூயா. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்கள் படுகிற எல்லா உபத்திரவத்திலும் அவங்களை நீங்களாக்கி. அப்ப ஏன் நம்மளால ஜெபம் பண்ண முடியல தெரியுமா? நீங்க உங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஏசப்பா எவ்வளவு நல்லவர் நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா, எனக்கு யார் உதவி செய்யலான்னு செய்யலாட்டியும் எனக்கு கர்த்தர் இருக்கிறான்னு நீங்க நம்பிடுவீங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. பாருங்க, தீங்கு நினைக்கவே மாட்டாரு. இப்ப சில நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு காரியம் நன்மை நடக்கணும்னு நீங்க நினைப்பீங்க, அப்ப ஆண்டவர் என் மேல பிரியமா இல்ல போருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணி நான் 7:21 சொன்னேன்ல, மத்தேயு 7:21, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது 7:11 மாற்றி சொல்லிட்டேன். இப்போ இந்த வசனத்தின்படி பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் நீங்க தெரிஞ்சிட்டுனா நீங்க ஆண்டவரை விடவே மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அன்பு என்ன செய்யாதுன்னு சொன்னேன், தீங்கு நினையாது. தீங்கு செய்கிறது வேற, மைண்டில் கூட ஆண்டவர் உங்களை தீங்கு செய்யணும்னு நினைக்க மாட்டார். நீ இன்னைக்கு என்ன செய்ய மாட்டேக்க, இன்னைக்கு ஜெபம் பண்ண மாட்டேக்க, இன்னைக்கு பைபிள் வாசிக்க மாட்டேக்க, அதனால உன்னை போற வழியில் நான் என்ன செய்ய போறேன், கழுத்தை பிடிச்சி அப்படிலாம் செய்வாரா? செய்ய மாட்டார். அல்லேலூயா. சில காரியத்தை உணர்த்துவார். நமக்கு சில அடிகள் கிடைக்கும். ஏன்னா பிறம்பை கையாடாதவன் தன் மகனை, அப்ப சில அடிகள் விழும். ஆண்டவர் அப்ப சிச்சிக்கும் போது நம்ம உணர்ந்து ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு, அதனாலதான் எனக்கு இதை அனுபவிக்கிறார் நம்ம உணர்ந்துட்டோம்னா ஆண்டவர் அதை உடனே அகற்றுகிறார். சிச்சியாத தகப்பன் உண்டோன்னு சொன்னது போல சிச்சிக்கிறது வேற, ஆனா அழிக்க மாட்டார். அல்லேலூயா. அழிக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல, ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு காரியத்தை அறிஞ்சு கொள்ளுங்க, அவருடைய அன்புல நான் வேறுண்டணும்னா அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத நான் அறிந்து கொண்டு அவர் மேல விசுவாசம் வைக்கும் போது அந்த அன்புல நீங்க இன்னும் வேறுன்ற முடியும். அல்லேலூயா. முதல்ல இயேசுவுக்குள்ள வேறு, இரண்டாவது தேவனுடைய ஆலயத்துல வேறு, மூணாவது அன்பில வேறு, நாலாவது பாருங்க நம்ம எதுல வேறுடணும்னு ரொம்ப முக்கியமானது. எரேமியா 17:8 வாசிப்போம். எரேமியா 17:8. போதும். தண்ணீரண்டை நாட்டப்பட்டதும் வேற எங்க போகுது? கால்வாய் ஓரங்களில். இப்ப எங்க அப்பா ஊர் இந்த அம்பாசமுத்திரம் பக்கத்தில் விக்ரமசிங்கபுரம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆறு, தாமிரபரணி ஆறு வீட்டுக்கு பின்னாடி தான் ஓடுது. அப்போ அவங்க போய் பார்த்தோம் அப்படின்னா எந்த மரத்தையுமே பார்த்தா காஞ்சு போய் என்ன செய்யாது, நீங்கள் எவ்வளவு நீங்கள் தேடி பார்த்தாலும் காஞ்ச மரமே எங்கே என்ன செய்யாது இருக்காது. ஏன்னா வேறு எங்கே இருக்குது சொல்லுங்கம்மா, கொஞ்சம் கவனிங்களேன். இதுதான் ஆறுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சர்ச்சு தான் ஆறுன்னு வச்சுக்கோங்களேன். மரம் இருக்கிறது இப்போ அந்த 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 வீடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கனக்குள்ளே இருக்கும் மரம், அங்கே இருக்கும். ஆனால் பச்சையாக இருக்கும் மரம். ஏன் தெரியுமா? வேறு எங்கே வரையா போகும் தெரியுமா? தண்ணியை உரியும். இயற்கையாகவே மரத்தோட வேருக்கு எப்படி தெரியுமா? அது பூமிக்குள்ள இருக்கிற தண்ணி எங்கே இருந்தாலும் தேடி இழுக்கிற சக்தியை கர்த்தர் மரத்துக்கு வச்சிருக்காரு. அப்போ இந்த மரம் எங்கே இருக்குது? கோமஸ்புரத்தில்
சுனாமிகள் இல்லையா, தாமிரபரணி ஆத்து பக்கத்தில் இருக்குது. அப்போ அது செழிக்குமா செழிக்காதா? சரி, இப்போ தண்ணீர் எதை குறிக்க தெரியுமா? தண்ணீர் எண்டை நாட்டப்பட்டதுன்னு இருக்குல்ல, தண்ணீர் எதை குறிக்குது? யார் சொல்றீங்க? பிரைஸ் இருக்கு. முதல்ல இயேசுக்குள்ள வேர்கொள்ளணும். ரெண்டாவது தேவனுடைய ஆலயத்தில் நடக்கிற ஜெபங்கள் ஆராதனைகள் அடிக்கடி வந்து வந்து வேர்கொள்ளணும். மூணாவது அவருடைய அன்பில் வேர்கொள்ளணும். எனக்கு தீமை செய்ய மாட்டார், நன்மை தான் செய்வார், அந்த அன்பை நினைச்சு வேறுண்டணும். நாலாவது தண்ணீர் எண்டை. தண்ணீர் எதை குறிக்குது? சரி, நானே சொல்லிட்டா. தண்ணீர் எதை குறிக்குன்னு பாருங்க. எபேசியர் 5:26 தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கு இருக்கு. அப்ப தண்ணீர் எதை குறிக்குது? தேவனுடைய பைபிள். அல்லேலூயா. இந்த வேதத்துக்குள்ள யார் வேறுன்றாங்களோ, அதிகமா இதை தியானிக்கிறாங்களோ, சங்கீதம் 1:2-3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். அல்லேலூயா. உருப்படுமா உருப்படாதா? உருப்படும், கண்டிப்பா உருப்படும். ஏன் தெரியுமா? வேற எதில் விட்டுருக்கோம். அப்போ அந்த ஆள் பார்ப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ மணிலாக்கா இருக்கிறாங்க. மணிலாக்கா பார்க்குறாங்க, மெர்சி அக்கா அவங்களும் நம்மளை மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் சர்ச்சுக்கு வராங்க. ஆனால் அந்த அக்கா என்ன செய்கிறாங்கன்னு தெரியலையே, இப்படி செழிப்பாயிட்டே போகிறாங்களே நாளுக்கு நாள். என்ன சொல்கிறேன், சண்டை எதுவும் தொழில பயந்துடாதீங்க. சரி, நான் வேற யாராவது சொல்கிறேன், சரியா? இப்போ என்ன நடக்க தெரியுமா? ஆலயத்துக்கு கரெக்டாக வந்துடுவாங்க, ஐயாமார் அம்மாமார் கரெக்டாக வந்துடுவாங்க. இன்னைக்கு கொண்டு போய் வைக்கிற பைபிள் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே உள்ள வைப்பாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரும்போது பைக்குள்ள தூக்கி வைக்கிறது. அப்போனா மரம் பச்சையாக இருக்காது, எப்படி இருக்கும்? காஞ்சு போய் கிடக்கும். எல்லாத்துலேயுமே நீங்கள் குறைவாக தான் இருப்பீங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான எல்லா ஆசுவாமே எதில் இருக்குது தெரியுமா? ஜீவ வசனத்தில் இருக்குது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் அந்த வேதத்தை திறந்து இரவும் பகலும்னா, நான் சொல்கிறேன், ஒரு 10 அதிகாரம், ஒரு 5 அதிகாரம் நேரம் எடுத்து வாசிங்க. சும்மா அந்த இதை சங்கீத நீதிமொழிகளை வாசித்துட்டு நீங்கள் நானும் பைபிள் வாசித்துன்னு கடமைக்கு சொல்கிறதுக்காக வாசிக்காதீங்க. சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாம் புரியாது. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் ஆரம்பத்தில். ஆனால் நமக்கு போக போக புரியும். அல்லேலூயா. ஏன்னா ஆவியானவர் இதை எழுதி கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன செய்வார்? சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கு பைபிள் புரியவே மாட்டேங்குது பாஸ்டர், அதனால நான் வாசிக்கலை அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. எல்கேஜி பிள்ளை மாதிரி ஆரம்பத்துலேருந்து நம்ம படிக்க தான் என்ன ஆகும்? ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் ஆண்டவர் என்ன செய்வார்? சொல்லி கொடுப்பாரு. இன்றைக்கும் எனக்கு சில காரியம் புரியாமல் இருக்குது, ஆனால் அதுக்காக வாசிக்காமல் இருக்கு, அதையும் வாசித்துட்டு இருக்கேன். சில பகுதி எசேக்கியேல் சில புஸ்தகங்கள்லாம் புரியாது, ஆனாலும் வாசிக்கும். தேவன் என்னைக்கு என்னை கற்றுக் கொடுக்க என்னை ஒரு வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போகிறாரோ அப்போ எனக்கு என்ன செய்வார்? புரிய வைப்பார். ஆனால் வாசிக்காமே இருந்துட்டோம்னா நம்ம நீர்க்கால்கள் ஓரமாக நடப்படாத ஒரு மரத்தை போல நம்ம வாழ்க்கை எப்படி மாறிடும்? நம்ம வாழ்க்கை எப்படி மாறிடும்? வறட்சியாக மாறிடும். இந்த எரேமியா 17:8 நீங்கள் வாசிங்க திருப்பி. அந்த மரம் தண்ணீர் அண்டை இருக்கிறதுனால எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அல்லேலூயா. வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பீங்க. இப்போ எல்லாருக்கும் கொரோனா காலம் வந்துச்சு, அப்படி தானே? அப்போ ஆராதனை நடக்கலை. அப்போ நீங்கள் ஆலயத்தில் நாட்டப்பட்ட முடியுமா? யூடியூப்பில் ஆன்லைனில் போட்டோம். ஆனால் கூடி வருகிறது தான் முக்கியம். ஆண்டவர் சொல்கிறார், கூடி வருகிற இடத்துல நான் வருகிறேன்னு சொல்கிறார், உலாவுவேன்னு சொல்கிறார். அப்போ ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நேரம் கிடச்சிது. நீங்கள் பைபிளை நல்லா வாசித்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருந்திருக்கும். அல்லேலூயா. வாசித்தீங்க. வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ கேட்குறோமோ வாசிக்கிறோமோ நம்ம மரம் பச்சையாக இருக்கும். அல்லேலூயா. இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது சின்ன வேலை தான், சின்ன கம்பெனியில் சின்ன வேலை தான் பார்க்குறீங்க, ஆனால் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க.
பைபிள் வாசிக்கிறதுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம். உங்கள் வேறு பைபிளுக்குள்ளே போகணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, பழைய ஆதியாகமோ என்னாகமோ ஒவ்வொரு அதிகாரமாக நீங்கள் வாசிங்க. உங்கள் வேர் பச்சையார், உங்கள் வேர் பைபிளுக்குள்ளே போக போக இலை பச்சையாக இருக்கும், கனி தானாக வரும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ வேர் அசையக்கூடாது, வேறு கனி கொடுக்கணும்னா வேறு எங்கெல்லாம் இருக்கணும் சொல்லுங்களே. இயேசுவுக்குள் வேறு, இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலிருந்து இயேசுதான் எனக்கு தெய்வம்னு அவரோடு கொடுக்குற ஐக்கியம். ரெண்டாவது ஆலயத்தில் வேறு. மூணாவது அன்பில் வேறு. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்லி சொல்ற அளவுக்கு இயேசுவை நம்ம நேசிக்கணும். அவருடைய அன்பு நமக்கு ஒரு நாளும் தீமை செய்யாதுன்னு சொல்லி இயேசுவை எப்பயும் நம்ம நேசிக்கணும். நாலாவது தண்ணீரண்டை வேர், இயேசுவின் வார்த்தை, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அது சாட்சிகள் பேதையை ஞானியாக்கிறதா இருக்கிறது. ஆகவே இந்த வேர் உங்க வசனத்துக்குள்ள போட்டோம். அல்லேலூயா. இப்போ சிலர் சொல்வீங்க, பாஸ்டர் எனக்கு படிப்பே வரமாட்டுக்கு. தம்பி கவனிக்காமா, உனக்கு ஏதாவது ஒரு பாடம் வரலன்னு வச்சுக்கோ. இப்போ சிலருக்கு இங்கிலீஷே வராது, சிலருக்கு மேக்ஸே வராது. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு முழங்கால் போட்டு, ஏசப்பா நான் பாடத்தை படிக்க போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு பைபிளில் டெய்லி ஒரு அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சுட்டு படிங்க. எப்படி படிப்பீங்களா? ஏற்கனவே நல்லா படிக்கிறீங்கன்னா நீங்களும் படிக்கலாம். ஏன்னா இன்னும் நீங்கள் கனி கொடுப்பீங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வசனம் என்ன செய்யாது? மாறாது. வானமும் பூமியும் மாறினாலும் வசனம் என்ன செய்யாது? அல்லேலூயா. அப்போ எனக்கு இந்த வாரம் எனக்கு சரியா வேலை இல்லை அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வாரம் உங்களுக்கு கூட கொஞ்சம் நேரம் எதுக்கு தராரு தெரியுமா? அடுத்த வாரம் உங்களுக்கு டபுள் சம்பளமாக தந்துடுவார். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் பைபிளை திறந்து வச்சு இதுதான் நல்ல நேரம்னு வாசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் தண்ணி 2ல் நாட்டப்படுறீங்க, அடுத்த வாரம் பச்சையாக இருப்பீங்க. அல்லேலூயா. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு எனக்கு வேலை இல்லை பாஸ்டர், அதனால் நான் சும்மா இருக்கிறேன். இல்லை, பைபிளை திறங்க. இன்றைக்கி தான் உங்களுக்கு நேரம் ரொம்ப கிடைக்கி. உட்காந்து வாசிங்க. 20 அதிகாரம் 10 அதிகாரம் 30 அதிகாரம் வாசிங்க. பச்சையாக நீங்கள் வளர. அல்லேலூயா. அப்போ நம்ம வேர் ஆழமாக போகணும். 4 இடத்துல வேர் விடணும். சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள், அதுதான் தனி ஜெபம், ஆண்டவரோடு இருக்கிற நேரம். 2வது தேவனுடைய ஆலயம். 3வது அவருடைய அன்பு. அவருடைய அன்பு எப்பொழுதும் மாறாதது. ஆதியில் நம்ம வேலை வைத்த அன்பு, ஆண்டவருடைய அன்பு நேசம் குறையாதது. அவரிடத்துல நம்ம அன்பு கூறும்போது. 4வது வசனம், திருவசனம், தேவனுடைய வார்த்தையில் நாட்டப்படும் போது ஆண்டவருடைய வார்த்தையின்படி செலுத்திருப்போம். இப்போ வேர் கொள்ளாமல் போனோம்னா நமக்கு வருகிற ஆபத்து என்னன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். தம்பி கவனிமா. இப்போ பாருங்க, நம்ம எல்லாருமே கூடி வரோம். ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்க. மரத்தோட உயரத்தை அளக்கலாம், ஆனால் இது வரைக்கும் யாராவது மரத்துக்கோட வேற அளந்திருக்காங்களா? ஏன்னா வேற யாரும் பார்க்க முடியாது. இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏன் ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவரா? ஒருத்தரை ஆசீர்வதித்து இன்னொருத்தரை ஆசீர்வதிக்காம இருப்பாரா? ஆனா கிறிஸ்துவுக்குள்ள எந்த அளவுக்கு வேறு கொள்றோமோ, வசனத்துக்குள்ள, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நம்ம வேறு கொள்ளும் போதுதான் வித்தியாசம் தெரியுது. இலையுதாக இருக்க மரத்தை போல இருக்கிறாங்க, செய்வதெல்லாம் வாய்க்குது. ஆனா ரகசியம் என்ன? வேர் கொண்டிருக்கிறாங்க. அவன் நம்ம வேர் கொள்ளாம இருந்துட்டோம்னா நமக்கு வருகிற ஆபத்து என்னன்னு சொல்லி வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 4:17 வாசிங்களேன். மார்க்கு சுவிசேஷம் 4:17. அடுத்து வேர் கொண்ட 3 நபர்களை உங்களுக்கு வேதத்திலிருந்து காட்ட போறேன். அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு. நான் சொன்னேன், நீதிமானுடைய வேர் அசையாது, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். அந்த 3 பேரை பைபிள்லேருந்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அசையாத வேர், கனி கொடுத்த 3 வேரை காட்ட போகிறேன். இப்போ வேர் கொள்ளாதவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். பாருங்க,
அடுத்து அதுல வசனத்துல 2 காரியம் இருக்குது. ஏன் கொஞ்ச காலம் மட்டும் ஆண்டவர்கிட்ட வராங்க, அதுக்கப்புறம் ஆண்டவரை ஏன் விட்டுறாங்க? ஏன் ஆண்டவர் ஏன் தீமை செஞ்சிட்டாரா, தீமை செய்கிறவரா? இல்ல, நான் சொன்னேன் ஆண்டவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டாரு. ஆனா தனி ஜெபத்திற்கோ தேவனோடு இருக்கிற ஐக்கியத்திற்கோ வேதத்திற்கோ அல்லது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அந்தரங்க ஜெபமோ வேத தியானமோ அல்லது ஆலயத்தில் நடக்கிற ஜெபங்களுக்கு எதுக்குமே வராமல் இருக்கும்போது, அவருடைய அன்பை தியானிக்காமல் இருக்கும்போது, வேர் கொள்ளாததுனால என்ன நடக்குன்னா கொஞ்ச காலம் நினைச்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஏன் காணாம போயிடுறாங்கன்னு அங்கே வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அடுத்து வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல். ஏன் ஆண்டவர் விட்டு போயிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தின் நிமித்தம் என்ன வரும்? கண்டிப்பா சொல்லுங்க. இப்ப சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த 4 காரியத்தில் நம்ம வேர் கொள்ளாமல் இருந்துட்டோம்னா, நமக்கு உபத்திரவமும் துன்பமும் வரும்போது நம்மளை அறியாமலே நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் இடரல் என்ன செய்கிறோம், அடைகிறோம். உபத்திரமும் துன்பமும் வருமா வராதா கிறிஸ்தவனுக்கு? எப்படி உபத்திரம் துன்பம் வருமா வராதா? 2 வசனத்தில் தெளிவாக வேதம் சொல்லுது. யோவான் 16:33 வாசிக்கிறோம். இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அப்ப எனக்கு கஷ்டமே வராதுன்னு நான் சொல்ல முடியாது. ஆண்டவரை தேடுறதுனால எனக்கு கஷ்டமே வராதுன்னு ஆண்டவர் சொல்லலை. ஏதோ ஒரு இடத்துல உபத்திரம் வருது, சோதனை வருது. ஏன் வருதுன்னே சில நேரம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை அறிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மைக்காக மாற்றுகிறார். அல்லேலூயா. இப்போ சின்ன வயசில் உங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறீங்க, அப்படி தானே? அந்த கொஞ்ச நேரம் உபத்திரவம் எதுக்கு? ஒரு நன்மை என்ன செய்ய போகுது தரப்போகுது. அல்லேலூயா. இப்படி நீங்கள் உபத்திரவத்தை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உபத்திரவத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? பொறுமையாக இருந்து உபத்திரவத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? கடந்து வந்துடுவீங்க. அந்த உபத்திரவத்துக்கு பின்பாக என்ன உண்டாக போகுது தெரியுமா? சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 4:17 வாசிங்களேன். எனக்கு ஒரு கஷ்டம் வருது, ஆண்டவரை நான் உண்மையை தான் தேடுறேன், நான் ஆண்டவரை உண்மையை ஆராதிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், ஆனாலும் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு தெரியுமா? என்ன வச்சிருக்கிறாரு? வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:17. அதாவது என்ன சொல்றாரு? நான் இந்த உலகத்துக்காக மட்டும் ஆண்டவரை திமிட்டல, நான் பரலோகத்துக்கும் என்ன செய்யணும்? போகணும். என்னுடைய ஓட்டம் எங்க முடியணும்? பரலோகத்துக்கு நான் போகணும். அப்படிதானே? இந்த நோக்கத்தோட இயேசுவை பின்பற்றுகிற நமக்கு வருகிற சின்ன சின்ன உபத்திரவங்கள்லாம் எப்படிப்பட்டதான் பவுல் சொல்றாரு? சொல்லுங்களேன். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த அந்த உபத்திரவத்துக்கு அப்புறம் என்ன வரும் போட்டிருக்கு பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. உபத்திரவத்துக்கு பின்ன என்ன வரும்? அதிக. அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. அப்ப நான் ஏன் சோதிக்கப்படுறேன்? நான் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தனே, உண்மையா ஆராய்ச்சனே, ஆலயத்துக்கு உண்மையா போனேனே, அவருடைய வசனத்துக்கு நான் பயந்து வாழ்ந்தனே, ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நான் சொன்ன போது எதிர்காலத்தில் ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தடுப்பூசி போடும்போது வலி பயங்கரமாக அந்த பிள்ளைக்கு இருக்கு பார்க்குறோம். ஆனால் வேண்டான்னு சொல்லிட்டோம்னா எதிர்காலத்தில் ஏதோ ஒரு தீமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் நம்முடைய வாழ்க்கையில் சில உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 கொரிந்தியர் 4:17 பவுல் சொன்னது போல, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் நமக்கு அதிக நித்திய கன மகிமை உண்டாக்குறது. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் உபத்திரவத்தில் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? பைபிள் என்ன சொல்லுது? ரோமர் 12:12 உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல தான் எல்லாரும் என்ன செஞ்சிடறாங்க? இடரல் அடைஞ்சிடுறாங்க. வேர் கொள்ளாததுனால சின்ன உபத்திரம் வந்தாலும் என்ன செஞ்சிடறாங்க? இடரல் அடைஞ்சிடறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள ஆழமாக நம்ம வேர் விட்டுருந்தோம்னா எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும்
நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஆண்டவருக்காக அதை நம்ம சகித்து கொள்வோம். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, லாபமானவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டமாக எண்ணுகிறேன். என்ன எவ்வளவோ காரியங்கள் பவுலுக்கு நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் நஷ்டமாக கருதினார். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, உபத்திரமும் துன்பமும் வந்தா நம்ம இடரல் அடையலாமா? ஏன் கேட்கலாமா? ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடாது. நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவர் சொன்னது போல நித்திய கன மகிமை எனக்கு வரும் நம்பலாம். ரெண்டாவது, பொறுமையாக இருக்க வேண்டும். அதுக்கு நல்ல ஆமேன் உதாரணம் வேதத்தில் 3 பேர் இருக்கிறாங்க. அடுத்து நான் அதை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்பாக பாருங்க, ஆமேன், உபத்திரமும் துன்பமும். துன்பம் வருமா வராதா நீதிமானுக்கு? சங்கீதம் 34:19, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. துன்பமும் உபத்திரமும் வரும் தான் சொல்லியிருக்காரு, ஆனால் கர்த்தர் உறுதியா சொல்லியிருக்காரு, நம்மளை என்ன செய்வன்றிருக்காரு? விடுவிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. நீங்க வேர் கொள்ளல அப்படின்னா என்ன செஞ்சிருவீங்க? அதுதான் நான் சொல்றேன். சொல்லுங்களேன். வேர் கொள்ளலாட்டி என்ன செஞ்சிருவீங்க? துன்பமும் உபத்திரமும் வந்தோடனே என்ன செய்வீங்க? எனக்கு இயேசுவே வேண்டாம், எனக்கு இனிமேல் ஆலயமே வேண்டாம், தேவனே எனக்கு வேண்டான்னு சொல்லி இடரில் அடைஞ்சிடுறீங்க. இடரில் அடைகிறாங்க நிறைய பேர். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வேத வசனத்துக்குள்ள ஆழமான நம்ம வேர் கொள்ளும்போது துன்பமும் உபத்திரமும் வந்தாலும் பவுல் சொன்னது போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருக்குள்ள வேர் கொள்ளுகிற ஒரு அனுபவம். இந்த துன்பமோ உபத்திரமோ வியாகுலமோ பசியோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை என்னை விட்டு பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன் பவுல் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்குள்ள அந்த அளவுக்கு என்ன செஞ்சாரு? வேர் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நாளைக்கு எனக்கு ஏதோ ஒரு துன்பம் வருது, ஆனா எனக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு அந்த துன்பம் எனக்கு வந்த பிறகு நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கக்கூடாது, நேற்று நான் சர்ச்சுக்கு போனேன் ஆண்டவரை எதுக்கு துன்பம் வந்துச்சு அப்படி நிச்சயக்கூடாது. அங்கதான் இடரல் அடைகிறீங்க நீங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த துன்பம் உனக்கு என்னவா மாறும்? நன்மையா மாறும். உபத்திரவம் என்ன செய்யும்? நன்மையா மாறும். நன்மைகளை ஆண்டவர் தர்றதுக்கு தான் உபத்திரவத்தை அறிவிக்கிறாரு. அடுத்து நான் இன்னொரு வசனத்தை சொல்றேன், நீங்க பாருங்க. யோபு 23:10 வாசிங்க. 23:10. உபத்திரமும் துன்பமும் வரும்போது இந்த மனநிலைமை நமக்கு இருக்கணும். நான் போகும் வழியை யார் அறிவார்? அவர் அறிவார். நாளைக்கு நான் போக போற வழியை யார் அறிவார்? சொல்லுங்க. நான் போகிற வழி இல்ல, நான் போகும் வழியை. அப்ப நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போறோம் ஆண்டவருக்கு தெரியும். அது ஆனா எனக்கு ஒரு சோதனை வந்துச்சு அப்படின்னா அந்த வசனம் எப்படி சொல்லுது வாசிங்க. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. நீங்க எல்லாம் எப்படி விளங்குவீங்க? சொக்க தங்கமா இருப்பீங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை உபத்திரமும் துன்பமும் வருகிறது, அடுத்து நமக்குள்ள என்ன உருவாக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சாயலை உருவாக்கும், பொறுமையை நமக்கு உருவாக்கும். அது யாக்கோபு 1:2-3 வாசிக்கிறோம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பாத்தீங்களா? இந்த பொறுமையை நமக்குள்ள உருவாக்குறார். இந்த பொறுமை யார்கிட்ட இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. அந்த ஆவியின் கனியில இருக்கு பாத்தீங்களா? அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை. இதெல்லாம் யாருடைய சாயல்? இயேசு கிறிஸ்துனுடைய சாயல்மா. இயேசு கிறிஸ்து தான் அவ்வளவு காரியங்கள் இருக்குது. நன்மை, அன்பு, சந்தோஷம், சமாதானம் அவர்கிட்ட இருக்குது. நீடிய பொறுமை அவர்கிட்ட இருக்குது. இப்ப எனக்குள்ள இன்னும் பொறுமை வராத நேரத்தில் இப்ப நான் ரொம்ப கோபக்காரனா இருக்கிறேன், எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப நான் என்ன பண்றேன், எரிச்சல் படுற ஆளா இருக்கிறேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் என்ன செய்வார்? உபத்திரவத்தை என்ன செய்வார்? அனுப்புவார். ஏன் தெரியுமா? பலவித சோதனைகள் நம்ம அடக்கப்படும் போதுதான் வாழ்க்கையின் உண்மையான நிலைமையை உணர்ந்து நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பொறுமையை நமக்கு உண்டாக்கும்.
என்று அறிந்து, அப்போ அந்த நேரத்தில் தான் இன்னும் நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும், இன்னும் நான் இல்லாட்டி உண்மையாக அன்பாக பழகணும், அந்த பொறுமையை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் உபத்திரம் வரும்போதெல்லாம் நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். ஒன்று, அது எனக்கு அதிக கனமகிமை உண்டாக்கப்படுது. ரெண்டாவது, இந்த உபத்திரவத்தில் நான் பொறுமையாக இருந்தால் அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். மூணாவது, இந்த உபத்திரவம் எனக்கு என்ன செய்யுது? பொறுமையை உண்டாக்குறது. நான் இன்னும் எப்படி வாழணும், இன்னும் நான் எப்படி ஆண்டவருக்காக பிரியமாக வாழணும் அப்படிங்கிறத பொறுமையை எனக்குள்ள என்ன செய்கிறது? உருவாக்குகிறது. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, யோசேப்பு ஏற்கனவே தங்கம், அப்படிதானே? யோசேப்பு ஏற்கனவே தங்கம், அப்படிதானே இல்லையா? எவ்வளவு பாவ சோதனை வந்துச்சு, ஆனால் ஓடுனா. அவ்வளவு உண்மையா இருந்த ஆளுக்கு உபத்திரவம், தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த பொண்ணை கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா, இப்போ மணிலாக்கா இன்றைக்கி ஒரு தங்கத்தை கொண்டு போய் செக் பண்ண போகிறாங்க கடையில். நான் வச்சுருக்கிறது உண்மையான தங்கமா அல்லது எங்கள் மாப்பிள்ளை எனக்கு ஏமாற்றி வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க, அதை கொண்டு போய் என்ன செய்வான், உரசி பார்ப்பான்னு சொல்லுவாங்க. நான் அது வரைக்கும் போனதில்லை, சும்மா கேள்விப்பட்டதுன்னு சொல்கிறேன். என்ன உரசி பார்ப்பான்னு சொல்லுவாங்க, ஏதாச்சும் உரசம் எனக்கு தெரியல. அண்ணே அடுத்து என்ன செய்வான்னா, சுத்த பொண்ணாக மாறுறதுக்கு எதுக்குள்ளே போடணும்? அக்கினிக்குள்ள. பைபிளையும் சொல்லியிருக்குது, மல்கியில இருக்கு. அக்கினிக்குள்ள போட்டானா அதில் இருக்கிற கழிவுலாம் போய் உண்மையான தங்கனா என்ன செய்யும்? அப்படியே இருக்கும். இப்போ யோசிப்புடைய வாழ்க்கையில் ஏன் உபத்திரம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா, அவன் இன்னும் பல பலன்னு சொல்லிக்க. அல்லேலூயா. அவனுக்கு வந்த நெருக்கத்தின் நேரத்தில் அவன் ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொண்டான், கர்த்தரை விட்டு விலகவில்லை. ஆண்டவர் மறுபடியும் அவன் தலையை உயர்த்தினார். ஆண்டவர் அந்த போத்திபாருக்கு முன்பாக ஆண்டவரை கனப்படுத்தினார். ஆகவே உபத்திரத்தில் பொறுமையாக இருங்க. இந்த துன்பமும் உபத்திரமும் வரும், ஆனால் வேறு கொள்ளாமல் இருந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இடற வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். அதனால் அதிகமாக கர்த்தருடைய வேதத்தில் வேறு கொள்ளுங்க. நான் சொல்கிறேன், ஆமென். நம்ம வாழ்க்கையில் சில துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் வேதத்தை மட்டும் எடுத்து கையில் உட்காந்துட்டீங்கன்னா, ஆமென், வசனம் சொல்லுது, உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அல்லேலூயா. இந்த வேதத்தை மட்டும் வேறு கொள்ளலை அப்படின்னா, வசனம் சொன்னது போல துக்கத்திலே என்ன செய்திருப்பேன்? அழிந்து போயிருப்பேன், இடறி போயிருப்பேன். ஆகவே வேதத்துக்குள்ள வேறு கொள்ளுங்க, கர்த்தருடைய ஆராதனையில் வேறு கொள்ளுங்க, ஜெபத்தில் வேறு கொள்ளுங்க, அப்படி அன்பில் வேறு கொள்ளுங்க. உபத்திரவங்கள் பாடுகள் எது வந்தாலும் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க, கனி கொடுப்பீர்கள். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த 3 ஆட்களை நான் சொல்கிறேன்னு சொன்னேன். அசையாத கனி கொடுத்த 3 ஆட்கள், அவங்க பேரை மட்டும் பைபிள்லேருந்து நான் சொல்கிறேன். ஒன்று யோபு. யோபு வாழ்க்கையில் எவ்வளவு உபத்திரவங்கள் கஷ்டம் வந்த போதிலும் கூட அவன் என்ன செய்யவில்லையா? வசனம் சொல்லுது, தேவனை என்ன செய்யவில்லை? மறுதளிக்கவில்லை. யோபு 1 கடைசி சொல்லிக்குது, தன் ஆவினால் தேவனை மறுதளிக்கவில்லை. அந்த உபத்திரவத்துக்கு பின்பாக கர்த்தர் என்ன செஞ்சாரு? ரெட்டிப்பான நன்மையிலே கொடுத்தார். அல்லேலூயா. முன்னிலைமை பார்க்கலும் பின்னணியை ஆசிர்வதிச்சு 2 கொடுத்தார். ஆகவே அவன் அசைக்கப்படலை, திருப்பி கனி கொடுத்தான். 2வது பாருங்க, யோசேப்பும் அவன் வாழ்க்கையில் அசைக்கப்படலை, கனி கொடுத்தான். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் ஆதியாகமம் 49 சொல்லப்பட்டிருக்கு, யோசேப்பு கனிதரும் செடி. 49:22 வில் வீரர் அவன் மேல் என்ன செய்தார்களா? அம்புகளை எய்தார்கள். ஆனாலும் அவன் என்ன செய்யல? அவனுடைய வில் உறுதியாய் நின்றது சொல்லப்பட்டிருக்குது. 49:22-23. அப்ப கஷ்டங்கள் எவ்வளவு வந்த போதிலும் யோசேப்பு விழல, அசையல. காரணம் என்ன? அவன் யாருக்குள்ள வேறு விட்டுருந்தான்? கர்த்தருக்குள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மிச்சம் 6 நாள் யாருக்குள்ள வேறு விடணும்? தேவனோடு வேற செலவு பண்ணணும், வேதத்தோடு நேர் சொல்லப்பட்டு வேறு கொள்ளணும். 3வது ஆள் யாரு? அசைக்கப்படாத ஆள் யாரு சொல்லுங்க? 3வது தானியேல். சிங்க கெபி ரெடியா இருக்குது. ஆனா தானியேல் 6:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் நாளைக்கு எனக்கு தூக்கு மரம். உதாரணத்துக்கு சொல்றேன், சரியா? நாளைக்கு எனக்கு தூக்கு மரம், இன்னைக்கு ஜெபம் வருமா?
ஆனால் ஒரு ஆள் ஜெபம் பண்ணுறான். அப்போ எந்த அளவுக்கு வேர் விட்டுருப்பா நீங்கள் யோசித்து பாருங்க. இது விளாட்டுத்தனம் கிடையாதுமா? ராஜாவுடைய சட்டம், யாராவது 30 நாள் என்னைய தவிர எந்த தெய்வத்தை வேண்டுனாலும் சிங்க கெபியில நிச்சயவேன் போடுவேன்னு சொல்லிட்டாரு. என்ன பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தது என்று அறிந்த போதிலும் இதுதான் அசையாத ஒரு வேர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. தானியேலை குறித்து நீங்க பைபிள்ல பாருங்க. அவன் 17 வயசுல அடிமையா போறான். 90 வயசுல அவன் வேர் அசையாம இருக்குது. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க 90 வயசுல 70 வருஷத்துக்கு அப்புறம் சிறையிருப்புலேருந்து திரும்பி வாரான். அப்போ அது வரைக்கும் ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருந்தான். நீங்களும் நானும் அதே போல நிலைச்சிருக்கேன். கர்த்தர் உதவி செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னுடைய வேர் அசையாது, என்னுடைய வேர் கனி கொடுக்கும். யோபுவை போல, யோசேப்பை போல, தானியேலை போல நான் அசைக்கப்படுவதில்லை. நான் கனி கொடுப்பேன் அவருக்குள்ள வேர் கொண்டிருப்பதனால். அல்லேலூயா.